ஆனா இவருக்குள் இப்படி ஒரு திறமை இருக்கிறது என்பதை அவர் தொடர்ந்து இந்த அவையை நடத்தும் விதத்திலிருந்து நான் பார்த்து வியந்து போகிறேன். சட்டசபையில உண்மையிலே சிறப்பா செயல்படுவது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து 2 பேரை விட சபாநாயகர் JCD பிரபாகர் அவர்தான் மிகவும் நடுநிலையோட 2 பக்க தவறுகளையும் சுட்டிக்காட்டி சபை கண்ணியத்தை காப்பாற்றுறாரு. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க. உறுப்பினர் இப்படி ஒழுங்கினமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க. உறுப்பினர் நீங்க கடைசி லெவலில் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. 60 ஆண்டு மேலே நடவடிக்கை எடுப்பேன். உட்காரணும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி தப்பு பண்ணா தட்டி கேட்பேன், சபை கண்ணியத்தை காப்பாத்துவேன்னு நடுநிலையா செயல்படுறாருங்க. என்ன இப்பவே என்று சொல்லி கட்டாயப்படுத்த உரிமை இல்லை. நான் அளிப்பேன், உரிய நேரத்தில் அளிப்பேன். உட்காருங்க. தாவேகா சார்பில் சட்டப்பேரவை தலைவரா JCD பிரபாகரை உட்கார வச்சதுதான் சரியான சாய்ஸ்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா தாவேகாவுல JCD பிரபாகரே இல்ல, அவரோட மகன் தான் நிக்கிற மாதிரி இருந்துச்சான். நம்ம தளபதி விஜய் தான் இவரை தேர்ந்தெடுத்து கொண்டாந்து வச்சாராம். இவரு கேண்டிடேட்டே இல்ல. ஓகே. இவர் பையன் தான் கட்சியில் இருந்தாரு. இவர் பையனுக்கு தான் சீட்டு. ஓகே. CM தான் இவரை செலக்ட் பண்ணிருக்காரு. பொதுவா சபாநாயகர்னாலே அவங்க கட்சியான ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருப்பாங்க. ஆனா இவர் அப்படி இல்லங்க, சட்டமன்ற விதிகளை அச்சு பிசராமல் அடிக்கிறாருங்க. எல்லாருக்கும் சமந்தான், நான் தான் பேரவை தலைவர் அப்படின்னு 2 பக்கமும் பேசி விட்டுறாரு. பாலிச்சுனா அவங்க கட்சி யாரும் சொல்றாரு தப்புங்க பேசாதீங்க அப்படின்றாரு. சொம்படிங்க நம்ம கட்சி ஆளு நம்ம ஏதாவது சொன்னா இதாயிட்டு போறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஐயா இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. ஒரு சபாநாயகரா சட்டமன்றத்தை எவ்வளவு சிறப்பா வழி நடத்துறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? JCD பிரபாகர் அவர்களின் இந்த செயல்பாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.